இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன், ராசிநாதன் 4ஆம் இடத்துல சந்திரனின் வீட்டில் நீச்சஸ்தானத்தில் இருக்கார். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வண்டி வாகன வகையில் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வீடு கட்டுறவங்களுக்கு இன்றைக்கி தேவையில்லாத செலவோ இல்லை தடைகளோ ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் மன சஞ்சலம் ஏற்பட சூழல் இருக்குது. ஆனால் இந்த சூழல் ரொம்ப நாளைக்கு இல்லை. ஏன்னா சனி சாதகமாக இருக்கார், குரு சாதகமாக இருக்கார். விரையாதிபதி ராசியில் இருக்கிறதுனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். குழந்தைகள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். பூமி தொடர்பான விஷயங்களில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. பண விவகாரங்களில், குறிப்பாக அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய பண விவகாரங்களில் திடீர் குழப்பம், அனாவசியமான வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வார்த்தைகளில் உஷ்ணம் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. உங்களுடைய காரியத்தில் வெற்றிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். சிலருக்கு தோல்விகள் ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அரசு பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திடீர் தடுமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசிய செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை. அதாவது வெளியூர் பிரயாணங்களோ இல்லை நீங்கள் வேற எங்கேயாவது வெளியில் போகிறீங்கன்னா அதெல்லாம் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்கள் கையிருப்புகள் கரையும். சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சூழ்நிலையும் இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. அதிகமான கடன் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குழப்பங்கள் ஏற்படும். குறிப்பாக உங்களின் ஆரோக்கியம் மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியம் கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வியாபாரத்தில் அரசாங்க வகையில் தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய செய்திகள் இருந்தாலும் அதில் வருவதில் தாமதம் ஏற்படும். சிலருக்கு இழுபறி நிலைமை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரிஷப ராசி. லாபஸ்தானத்தில் சந்திரன், லாபஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உடல் ரீதியான சோர்வுகள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதற்குண்டான செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால் லாபம்தான் ஏற்படும். தொழில் ரீதியாக சில குழப்பங்கள், மாறுபட்ட கருத்துக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். அதனால் வார்த்தைகள் தடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வார்த்தைகளின் மூலமாக அடுத்தவர்களின் மனதை காயப்படுத்தக்கூடாதுங்கிற எண்ணம் வந்து உங்களை காப்பாற்றும். அதனால் நிதானமாக பேசுங்க. கோபத்தில் வார்த்தையை விட்டுறாதீங்க. இன்று உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். அதே சமயம் இடமாற்றத்திற்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கும் இழுபறி நிலைமை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் உங்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு சில உதவிகள் செய்கிறதுக்கு உங்கள் மேலதிகாரிகள் சாதகமாக செயல்படுவார்கள். அரசாங்க வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார பெருமை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். வியாபாரத்தில் செழிப்புத்தன்மை ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். இதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு அதிகார மையம் உங்கள் கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செலவுகள், வீடு மனை அல்லது வண்டி மாற்றம் போன்ற விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படும். சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. அதனால் கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இடமாற்றம் ஏற்படுறதுனால சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு சில நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். மிதுன ராசி. தசமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது, சுகத்தை அதிகப்படுத்துகின்றது. தாயாரின் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். வீடு மனை போன்ற விஷயங்களில் இதுநாள் வரை இல்லாத அளவுக்கு திடீர் முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உங்களுடைய சுய தொழில் முயற்சிக்கு உண்டான உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய யோகமான வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் பலிதமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் லாபஸ்தானாதிபதி 2ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறதுனால சில தேவையற்ற வார்த்தை விரயங்கள் உங்களுக்கு மதிப்பை குறைப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். உங்களுடைய சோஷியல் ஸ்டேட்டஸ் இஸ் அட் ஸ்டேக். அதனால் கவனமாக பேசுங்க.
குடும்ப விஷயத்தை வெளியாரிடம் பேசாதீங்க, வெளியார் விஷயத்தை குடும்பத்தில் பேசாதீங்க. குறிப்பாக உங்களுடன் பணியாற்றுபவர்களை பற்றிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. ஆனால் என்னதான் நல்ல விஷயங்கள் பற்றி பேசினாலும் இல்லை தவறான விஷயங்கள் பற்றி பேசினாலும் உங்களுக்கும் அவர்களுக்கும் இருக்கும் நட்பில் விரிசல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. நிதானமான செயல்பாடுகள் வெற்றியை தரும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில முன்னேற்றகரமான செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் லாபத்தை ஏற்படுத்தும். பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அனைத்து பாக்கியங்களும் தடைகளை விலக்கி கொண்டு வரக்கூடிய யோகமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் உதவி கிடைக்கக்கூடிய யோகமான நாள். நண்பர்கள் உதவி செய்வார்கள். நண்பர்களால் உங்களுக்கு காரியங்கள் வலிதமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக மேன்மைகள் ஏற்படும். நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகத்தை பயன்படுத்தி உங்களுக்கு வீடு மனை வாங்குவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகிறது. ஒரு சந்தோஷகரமான நாள். புதிய நண்பர்களின் அறிமுகம் இன்று சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கடக ராசி. ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால கஷ்டப்பட்டு எடுத்த முயற்சிகள்லாம் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல பலனை தரக்கூடிய நாளாக இருக்கும். எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. மனசில் இருக்கிற கவலைகள் பறந்தோடக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறதுனால இன்றைக்கி சந்தோஷமாக முயற்சி எடுக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் இன்று சில சமயம் தேவையில்லாத அலைச்சலை சந்திக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால காரியத்தில் தடை அல்லது இழுபறி நிலைமை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முடிந்தவரை உங்களுடைய காரியங்களை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாள். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் தந்தைகிட்டேருந்து ஒரு நல்ல அட்வைஸ் கிடைக்கும். தந்தையையே குருவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசிய அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அலைச்சல் கூட உங்களுக்கு சில மரியாதைகளை பெற்றுத்தருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. எதிரி வீட்டுக்கு போனால் கூட சண்டை போட்டுட்டு வருவீங்க, ஆனால் அந்த இடத்துலையும் உங்களுக்கு கெத்து குறையாமல் பார்த்துப்பீங்க. உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். அதனால் ஓரளவுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் அண்டர்லைனிங் பார்த்தீங்கன்னா மனசில் ஒரு கவலை இருக்கும், மனசில் ஒரு சலிப்புத்தன்மை இருக்கும். காரிய பலிதம் ஏற்படுவதில் தாமதம் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய யோகமான நாள். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் குடும்பஸ்தானாதிபதி உங்கள் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது. ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது. குடும்பஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறது. யோகத்தை ஏற்படுத்தி லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பம் பலிதமாகும். இதுவரை குடும்பம் இல்லாமல் தவிப்பவர்களுக்கு குடும்பம் இருந்து வந்த தடைகள் விலகும். பிரிந்த குடும்பம் மீண்டும் ஒன்றிணைவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க, நிதானமாக பேசுங்க. சிம்ம ராசி. ராசிநாதன் தசமஸ்தானத்துக்கு வந்துட்டார். அதனால் உங்களுக்கு தொழில் ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக சில முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடலில் சோர்வுகள் விலகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள். உங்கள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செலவுகள் விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி சந்திராஷ்டம தினத்தன்னைக்கு பண விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. தொழில் ரீதியாக இன்றைக்கி எந்த புதிய முயற்சியும் எடுக்காதீங்க. அரசாங்க வகையில் சில தேவையற்ற செலவுகள் ஏற்படும். பண விவகாரங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். குடும்பத்தில் தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். குழந்தைகளை நீங்கள் அஃபிஷியலாக ஏதாவது ஒரு முக்கிய முயற்சி எடுக்க சொன்னீங்கன்னா அதில் தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வார்த்தைகள் சற்று குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் கொடுக்குற அட்வைஸையே உங்களால் ஃபாலோ பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. மூத்த சகோதரர்கள் வழியில் சில உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய யோகமான நாள். இருப்பினும் பண விவகாரங்களில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. நிறையா பணம் வர நேரத்தில் தான் எச்சரிக்கையாக இருக்கணும். கணக்கு வழக்கு தெரியாமல் செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். எதிரிகள் கூட உங்களிடம் அன்பு பாராட்டுவதற்கு முயற்சி பண்ணுவாங்க. ரொம்ப ஈசிப்பாங்க, ரொம்ப அந்யோன்யமாக இருக்கிற மாதிரி காமிச்சுப்பாங்க. அதெல்லாம் நம்பி எந்த விதமான உதவியும் செஞ்சிடாதீங்க. இன்றைக்கி கொடுக்கக்கூடிய பணம் திரும்பி வருவதில் சிக்கல் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சில குழப்பங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது.
உத்தியோகத்தில் சக பணியாளர்கள் எதிர்மறை பலன்களை ஏற்படுத்துவார்கள். எதிரிகளால் உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படும் சூழ்நிலை. அக்கம் பக்கத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் பேசும்பொழுது நிதானமாக பேசுங்க. வார்த்தை ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் சனி பார்வையில் இருக்கிறது திடீர் குழப்பத்தை ஏற்படுத்தும் அல்லது தேவையில்லாத அபவாத பெயரை ஏற்படுத்தும். நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். கன்னி ராசி. ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது. நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் சந்தோஷத்தை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். திருமணமானவர்களுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஆனால் அந்த குழந்தை பாக்கியத்துக்காக மருத்துவ உதவியை நாடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்று தேவையில்லாத வழக்குகள் வரும் சூழ்நிலை. அதனால் மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும். அந்த தடுமாற்றத்தை போக்குவதற்குண்டான காரணியாக உங்கள் நண்பர்கள் இருக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். உத்திரம் மற்றும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணை மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உதவிகள் கிடைக்கிறதுனால அவர்கள் செய்யும் உதவியை நீங்கள் திருப்பி பண்ணணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா அவங்க பண்ணுறது உங்கள் பேரில் இருக்கிற அன்புக்காக தான். அதனால் இன்றைக்கி அவங்களுடைய அன்பை அண்டர்ஸ்டாண்டிங்கோடு ஏற்றுக்கோங்க. நேரம் வரும்போது அவங்களுக்கு திருப்பி உதவி செய்கிறதுல தயங்காதீங்க. இன்றைக்கி உங்களுக்கு மாலை மரியாதைகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உங்களுடைய அறிவு தீர்மை வெளிப்படும் நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் உத்தியோகத்தில் அபவாத பெயரும் ஏற்படுறதுக்கு சுக்கிரன் காரணமாக இருப்பார். சற்று நிதானத்தோடு செயல்படுங்க. உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகத்தை சூரியன் செயல்படுறாரு. அதனால் நன்மைகள் ஏற்படும். தந்தை வழி உறவினர்கள் மூலமாக சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. துலாம் ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன், 8ஆம் இடத்துல சூரியன். கிரகமாளிகா யோகம் இருக்குது. அதாவது கிரகமாளிகா யோகம்னா உங்களுக்கு ஆப்போசிட் சைடில், உங்கள் ராசிக்கு ஆப்போசிட் சைடில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிலையும் ஒவ்வொரு கிரகம் இருக்குது. அதனால் உங்களுக்கு நண்பர்கள் வட்டத்தில் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு நல்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 2ஆம் வீட்டு அதிபதி நீச்சஸ்தானத்தில் தசமஸ்தானத்தில் இருக்கிறதுனால அலுவல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் யாருக்கிட்ட பேசினாலும் நிதானமாக பேசுங்க. வார்த்தையை விட்டுட்டு சிக்கலில் நீங்களே மாட்டிக்காதீங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்கோபமான வார்த்தைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் எதிரிகளின் பலம் அதிகரிக்கும். உங்களுக்கு எதிரிகளாக செயல்படுபவர்கள் உங்களுடைய நட்பு வட்டத்தில் இருக்கிறவர்கள் தான். அதனால் உங்களுக்கு தேவையில்லாத குழப்பங்களை அவர்கள் ஏற்படுத்துவார்கள். குறிப்பாக உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களை எதிராக அல்லது உங்களுக்கு எதிராக பேசுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சங்கடமான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திடீர் செலவுகள் ஏற்படும். குழந்தைகளால் மனக்கஷ்டம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இப்படி பண விவகாரங்கள் எதிர்மறையாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படக்கூடிய ஒரு குழப்பமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை தரக்கூடிய நற்செய்திகள் வரும். சமூக மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தில் ஒரு பெரிய மரியாதை கிடைக்கக்கூடிய யோகமான நாளாக இருக்கும். தொழில் ரீதியாக சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் வார்த்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு எதிர்மறையாக இருந்தாலும் நண்பர்கள் விஷயத்தில் உதவிகள் கிடைத்து உங்களை சமாளித்து காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். விருச்சிக ராசி. ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன், அதாவது 4ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்து வரைக்கும் கிரகங்கள் ஒவ்வொரு கட்டத்திலையும் கிரகமாளிகா யோகம் ஏற்படுறதுனால உங்களுக்கு மாலை மரியாதைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. தந்தை வழி உறவினர்களின் சில தவறான செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். உங்களுக்கும் உங்கள் தந்தை வழி உறவினர்களுக்கும் மன வருத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய நற்செய்திகள் வரும். வியாபாரத்தின் மூலமாக மதிப்பு மரியாதை உயர்வதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும். அரசாங்க வகையில் அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே சமயம் அவர்கள் ஹை ஹேண்ட் வச்சு பேசுறதுனால உங்களுக்கு அவர்களிடம் அடிபணிந்து போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதை வேறு வழி இல்லை, நீங்கள் பண்ணித்தான் ஆகணும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்பு வட்டத்திடம் சற்று அடிபணிந்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நிதானமாக இருக்க வேண்டிய நாள். எதிரிகளிடம் பேசக்கூடிய வாய்ப்பு இருந்தால் நிதானமாக பேசுங்க.
எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் சற்று கண்டும் காணாமல் இருப்பது நல்லது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திடீர் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அலைச்சல் ஏற்படும், சலிப்புத்தன்மை ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் மூலமாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற ஒரு சிறப்பான நாள். இருப்பினும் அலைச்சல் அதிகரிக்கும். உடன் பிறந்த சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படும். தனுசு ராசி, தொழில் ரீதியாக சில புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடன் பணியாற்றுபவர்களிடம் அவப்பெயரை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும். சொந்தமாக தொழில் பண்ணாலும் சரி, உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, நண்பர்கள் விஷயத்தில் குழப்பம் ஏற்படக்கூடிய நேரம் இது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் பேசும்பொழுது தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு அனாவசியமாக பிரச்சனை பண்ணிக்காதீங்க. ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. திடீர் செலவுகள் ஏற்படும், மருத்துவ செலவுகள் ஏற்படும். விரையாதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால பெரிய செலவு இருக்காது. சின்ன சின்ன செலவுகள் கையிருப்புகளை கரைக்கும். குழந்தைகள் விஷயத்தில் மனக்கவலை ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய சங்கடமான நாள். உடல் ரீதியான சோர்வு அதிகரிக்கும். இதுநாள் வரை இல்லாத அளவுக்கு உடம்பில் ஒரு அசதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கவலையை ஏற்படுத்தும். தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய நேரமாக இருந்தாலும் உங்களுடைய செயல்பாடுகள் எதிரிகளை மறைமுகமாக செயல்படுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். அந்த எதிரிகள் வேறு யாரும் இல்லை, உங்கள் மேலதிகாரிகள் தான். அவங்கக்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்தும். உங்களுக்கு கையிருப்புகளை கரைக்கும். பண விவகாரங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நட்பு வட்டத்திடம் எதிரித்தன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் உங்கள் வாழ்க்கை துணையை உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏதாவது லீகல் கேஸ் இருந்ததுன்னா, அதாவது திருமண பந்த முறிவு போன்ற விஷயங்கள், டைவர்ஸ் போன்ற விஷயங்களில் கோர்ட்டு கேஸ் ஏதாவது இருந்ததுன்னா இன்றைக்கி வாய்தா வாங்க முயற்சி பண்ணுவது நல்லது. மகர ராசி, பண வரவுகள் ஏற்படுகின்ற, சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். குடும்பத்தில் உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க, உங்கள் கூட பேசாமல் இருந்தவங்க இன்றைக்கி உங்ககிட்ட வந்து பேசுகிறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு காரணத்தை செயல்படுத்துவீங்க. அது வெற்றியும் அடையும். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். உங்களுக்கு எதிராக செயல்பட்டுவர்கள் உங்களிடம் மண்டியிடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் நீச்ச பலத்தோடு இருக்கிறதுனால தாயாரின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மருத்துவ செலவை ஏற்படுத்தும். அதனால் மனசில் ஒரு விதமான பதட்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டுமல்ல, பூமி தொடர்பான விஷயங்களிலும் உங்களுக்கு இன்று தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். வீடு மனை கற்றவங்களுக்கெல்லாம் இன்று தடுமாற்றம் ஏற்படுகின்ற சங்கடமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அபவாத பெயர் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்பட்டு சந்தோஷமான அனுபவத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு சாதகமாக மாறக்கூடிய நேரம் இது. குடும்பத்தில் ஓரளவுக்கு நிம்மதி ஏற்படும். தேவையில்லாத வார்த்தை விரயங்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வார்த்தைகளில் கடுமை கூடுகின்ற காரணத்தினால எதிரில் இருக்கிறவங்க உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. நிதானமான வார்த்தைகளை பிரயோகிக்க முயற்சி பண்ணுவது சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இன்று பண வரவும் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் பிடிவாத குணம் அதிகரிக்கின்ற ஒரு சங்கடமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான விஷயங்களில் இழுபறி நிலைமை ஏற்படும். அரசாங்க வகையில் உங்களுக்கு தேவையில்லாத கோர்ட்டு நோட்டீஸோ இல்லை அரசாங்க நோட்டீஸோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கும்பராசி, 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறது உங்களுக்கு வார்த்தை விரயங்களை ஏற்படுத்தும், வாக்குவாதங்களை ஏற்படுத்தும். குடும்பத்தில் அனாவசியமான பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3ஆம் இடத்து அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையில்லாத வெற்றிகள், தேவையான வெற்றிகளில் வருவதில் தாமதம் ஏற்படும். தேவையில்லாத வெற்றிகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளைய சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்பட்டு மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெற்றிகள் வருவது தாமதமாகும் அல்லது வெற்றிகள் வராமே போகலாம். யாருக்கோ வர வேண்டிய வெற்றி உங்களுக்கு வரும்.
உங்களுக்கு வர வேண்டிய ஒரு இமாலய வெற்றி வேறு ஒருவருக்கு போகிறதுக்கு உண்டான நேரம் இது. அதனால் மனக்கவலை ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வார்த்தைகளால் உங்களுக்கு தேவையில்லாத சிக்கலை கொண்டு வரக்கூடிய நாள். உத்தியோக ரீதியாக சில முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரிகள் உங்களுக்கு அதிகார துஷ்பிரயோகம் செய்து உங்களை தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. உத்தியோக ரீதியாக தடுமாற்றம் ஏற்படும். சுய தொழில் செய்பவர்களுக்கு அரசாங்க அதிகாரிகள் தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்குவதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டு உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்துவார்கள். தொழிலை விட்டுட்டு போகலாமா இல்லை தொழிலை மாற்றலாமாங்கிற யோசனையில் இருக்கீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான நேரம் வந்து கொண்டிருக்கின்றது. குரு பார்வை உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை சமாளிக்கும் விதமான வேறு பண வருமானம் ஏற்படும் சூழ்நிலை இருக்கிறதுனால இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்பட்டாலும் வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. நீங்கள் கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கிறதுக்காக நிறையா பேசணும். சில நட்பு வட்டத்திடம் அவப்பெயரை சந்திக்கும் வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. அரசாங்க வகையில் சில தேவையற்ற செலவுகள் விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். மீன ராசி. சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல செய்திகள் வரும். ஆனால் பயம் மனசுக்குள்ளார உருவாகிறதுக்கு உண்டான நேரம் இது. குழந்தைகளை பற்றிய கவலைகள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் சங்கடத்தை ஏற்படுத்தும். குழந்தைகளின் ஆரோக்கியமும் சங்கடத்தை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. கடன் சார்ந்த உதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். அதனால் உங்களுக்கு தேவைகள் அதிகரித்து தேவைகளை பூர்த்தி செய்ய முடியுமாங்கிற கவலை ஏற்படும். மன சஞ்சலம் ஏற்படும் சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த தடுமாற்றமான செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு மிதமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்பு வட்டத்தின் உதவி கிடைக்கக்கூடிய யோகமான நாள். ஆனால் நண்பர்கள் உங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாதியிலேயே விட்டுட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் அவர்கள் என்ன உதவி செய்கிறாங்களோ அது அந்த உதவி சம்பந்தப்பட்ட விஷயத்தை முழு நிலவரத்தையும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. உங்களுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பாதியிலே விட்டுட்டு போனாங்கன்னா அந்த சொல்யூஷன் கிடைக்காம நீங்கள் சிக்கலில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் சஞ்சலம் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். பண வருமானம் அதிகரிக்கும், செலவுகள் அதிகரிக்கும், குடும்ப தேவைகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்களின் ஆரோக்கியம் சஞ்சலத்தை ஏற்படுத்தும். பூமி தொடர்பான விஷயங்கள் லாபத்தை ஏற்படுத்தும். பூமி தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளை பற்றிய மன சஞ்சலம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அல்லது குழந்தைகளை பற்றிய வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. வீண் விவாதங்கள் இன்று குடும்பத்தில் ஏற்பட்டு உங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் உங்கள் மனசில் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு சில தவறுகளை சுட்டிக்காட்டி உங்களுக்கு நற்பெயரை ஏற்படுத்தி கொள்ளும் வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். பண வருமானம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள்.